உன் மனதின் அலைபாயும் ஓட்டத்தை சற்றே நிறுத்திவிட்டு உன் அகக்கண்களை திறந்து இந்த திருவாக்கை கேள். இந்த நொடியில் தற்செயலாக இந்த பதிவு உன் திரையில் தோன்றவில்லை. எத்தனையோ சத்தங்களுக்கு நடுவே, எத்தனையோ திசைகளுக்கு நடுவே உன்னை மீறி ஒரு மாபெரும் ஈர்ப்பு உன்னை இங்கு தடுத்து நிறுத்தி இருப்பதை நீ ஆழமாக உணர்கிறாய் அல்லவா? இது உன்னை தேடி வந்த கைலைநாதனின் நேரடி அழைப்பு. பல உறக்கமில்லாத இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் நீ தலையணையில் வடித்த கண்ணீருக்கும், உடையும் குரலில் ஈசனை நோக்கி நீ எழுப்பிய பிரார்த்தனைக்கும் முக்கண்ணனால் நேரடியாக அனுப்பப்பட்ட மாபெரும் விடை இது. சிவனே துணை என்று நீ முழுமையாக சரணடைந்த உனது மாசற்ற நம்பிக்கைக்கு இன்று மாபெரும் பலன் கிடைக்கப் போகும் உன்னதமான தருணம் தொடங்கிவிட்டது. எல்லையற்ற இருண்ட பிரபஞ்சத்தில் பல யுகங்களாக தனிமையில் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு விண்வீழ் கல்லை சற்று உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த பாறையின் பயணம் எங்கு தொடங்கியது, அது எங்கு சென்று சேரப்போகிறது என்று எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. அது சுட்டெரிக்கும் நெருப்பு கோளங்களையும் உறைய வைக்கும் இருண்ட கிரகங்களையும் கடந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தனிமையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கும். ஒரு நாள் அது பூமியின் வளிமண்டலத்திற்குள் ஈர்க்கப்பட்டு நுழையும் போது கற்பனை செய்து பார்க்க முடியாத மாபெரும் காற்றில் உராய்ந்து கொடூரமான நெருப்பால் அது சுட்டெரிக்கப்படும். அந்த பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பை பார்க்கும் சாதாரண மனிதர்கள் ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம் தன் வாழ்நாளை முடித்துக்கொண்டு எரிந்து அழிந்து போகிறது என்று நினைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் அந்த மாபெரும் நெருப்பின் வேதனையை தாங்கி சுக்குநூறாக வெடிக்காமல் பூமியின் மார்பில் வந்து விழும் அந்த கல் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. பல காலங்களுக்கு பிறகு அந்த வழியே வரும் ஒரு மாபெரும் சித்தனின் கண்களுக்கு அந்த விண்வீழ்கள் தென்படும். அவர் அகக்கண்ணில் அதன் புனிதம் தெரியும். எந்த ஒளியும் படாத பிரபஞ்ச நெருப்பால் மட்டுமே செதுக்கப்பட்ட சுயம்புலிங்கமாக அது அடையாளம் காணப்பட்டு ஒரு மாபெரும் சிவாலயத்தின் கருவறையில் வீற்றிருக்கும். அதன் பிறகு அகிலமே அந்த சுயம்புலிங்கத்தின் காலடியில் மண்டியிட்டு தலைவணங்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ அனுபவித்த தனிமையும், உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை விமர்சித்து எரித்த நெருப்பும் உன்னை அழிப்பதற்காக அனுப்பப்பட்டவை அல்ல என்பதை இப்போது உணர்ந்து கொள். உனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை கையிலை நாதனை பார்த்து கேட்டிருக்கிறாய் அல்லவா? யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைக்கவில்லையே, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே என் உழைப்பை கொடுத்தேன். பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த இருண்ட வாழ்க்கை என்று நீ தவித்து நின்றாய்? உனது பயணம் சாதாரணமானதல்ல. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக, கூட்டத்தில் ஒருவனாக இந்த உலகத்தில் விட்டுவிட ஈசனுக்கு சிறிதும் மனம் வரவில்லை. உலகத்தார் வீசிய பழிச்சொற்களும், நீ உயிராக மதித்த உறவுகள் செய்த கொடிய துரோகங்களும் உன்னை சுட்டெரித்த அந்த பிரபஞ்ச நெருப்புதான். உன்னை எந்த களங்கமும் இல்லாத ஒரு மாபெரும் சுயம்புவாகச் செதுக்கி ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காக ஆதிசிவன் நடத்திய மாபெரும் திருவிளையாடல் இது. உன் இதயம் எவ்வளவு தூய்மையானது என்பதை அகிலத்தை காக்கும் எம்பெருமான் முழுமையாக அறிவார். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனது சொந்த ஆசைகளை நீ பலமுறை குழி தோண்டி புதைத்திருக்கிறாய். உன்னுடைய வலிகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் புன்னகையை மட்டுமே மற்றவர்களுக்கு பரிசாக கொடுத்தாய். ஆனால் உனக்கு திரும்ப கிடைத்தது என்னவோ தொடர் ஏமாற்றங்களும் வஞ்சகமும், சொல்ல முடியாத உதாசீனங்களும் மட்டுமே. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன் மென்மையான குணத்தை பயன்படுத்தி உன்னை முற்றிலுமாக வீழ்த்திவிட்டதாக தங்களுக்குள் இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள். இனி உன்னால் எழுந்து நிற்கவே முடியாது என்றும், உனது கதை முடிந்துவிட்டது என்றும் உன் வீழ்ச்சியை அவர்கள் கொண்டாடும் இந்த காலகட்டத்தில் கைலாயத்திலிருந்து உனக்கான மாபெரும் வெற்றிக்கான திருக்கதவு அகலமாக திறக்கப்பட்டுவிட்டது. இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை அவமானப்படுத்தியவர்களின் மமதையை சுக்குநூறாக உடைத்தெறியும். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் மாபெரும் கணக்கு எழுதப்பட்டுவிட்டது. நீ இழந்த நிம்மதியையும், உன்னிடம் இருந்து அநியாயமாக பறிக்கப்பட்ட கௌரவத்தையும் ஈசன் பன்மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறார். எந்த இடத்தில் நீ உதாசீனப்படுத்தப்பட்டாயோ, எந்த மனிதர்கள் உன்னை பார்த்து நகைத்தார்களோ, அதே இடத்தில் உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக நிமிர்த்துவார். உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் ஆற்றல் இனி எப்படி அசுர வேகத்தில் வெளிப்படப் போகிறது என்பதையும், உன்னை தடுத்த மாயத்தடைகளை ஈசனின் நெற்றிக்கண் எவ்வாறு பொசுக்கப் போகிறது என்பதையும் ஆழமாக கேள். ஈசனின் பேரருள் உன்னை முழுமையாக சூழ்ந்துவிட்டது. சிவனே துணை என்னும் நாதம் உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். என் அன்பு செல்வமே, உன் உள்ளத்தில் ஓடும் என்ன அலைகளை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எவ்வளவு தூரம்தான் நான் தொடர்ந்து ஓடுவது? என் உழைப்புக்கும் நான் சிந்திய வியர்வைக்கும் ஒரு முடிவே கிடையாதா? என் நேர்மைக்கு இந்த உலகத்தில் எந்த மதிப்பும் இல்லையா என்று உன் மனம் சோர்வடைந்து தவிக்கும் ஒவ்வொரு கணமும் என் நெற்றிக்கண் உன்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இருண்ட பாதையில் தனியாக நடப்பது போன்ற ஒரு பெரும் பயமும், எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகிறதே என்ற பதைபதைப்பும் உன்னை தூங்க விடாமல் பல இரவுகளில் சித்திரவதை செய்திருப்பதை நான் அறிவேன். இந்த நொடியில் நான் உனக்கு உணர்த்தப் போகும் மாபெரும் உண்மையை உன் மூச்சுக்காற்றைப் போல ஆழமாக உள்வாங்கு. மாபெரும் இமயமலையின் உச்சியில் உறைய வைக்கும் கடுங்குளிரில் எவராலும் எளிதில் செல்ல முடியாத செங்குத்தான பாறைகளுக்கு இடையே பூக்கும் பிரம்மா கமலம் என்னும் ஒரு அபூர்வமான தெய்வீக மலரை உன் மனக்கண்ணில் கற்பனை செய்து கொள். உலகத்தில் உள்ள அத்தனை சாதாரண மலர்களும் இதமான சூரிய வெளிச்சத்தில் பட்டாம்பூச்சிகளும் வண்டுகளும் வந்து மொய்த்து பாராட்டும்படியான பகல் நேரத்தில்தான் பூத்து குலுங்கும். ஆனால் இந்த மாபெரும் தெய்வீக மலரான பிரம்மா கமலம்
மனிதர்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் காரிருள் சூழ்ந்த நள்ளிரவில் மட்டுமே முழுமையாக மலரும். அதை வேடிக்கை பார்க்கவோ அதன் அழகை புகழ்ந்து தள்ளவோ அந்த அடர்ந்த இரவில் ஒரு சாதாரண மனிதன் கூட அங்கே இருக்க மாட்டான். ஒருவேளை மனிதர்களின் பார்வையில் அது பட்டால், யாருமே பார்க்காத இந்த நள்ளிரவில் இவ்வளவு கடுங்குளிரில் இந்த மலர் ஏன் இப்படி வீணாக பூத்துக் குலுங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முட்டாள்தனமாக நினைப்பார்கள். ஆனால் அந்த பிரம்மா கமலம் சாதாரண மனிதர்களின் மலிவான பாராட்டுகளுக்காக பூக்கும் மலர் அல்ல. அது தேவர்களுக்கும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமானுக்கும் தனது தூய்மையான நறுமணத்தை நேரடியாக அர்ப்பணிப்பதற்காக காத்திருந்து தவம் செய்யும் ஒரு மாபெரும் தியாக மலர். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ செய்த தியாகங்களும் மற்றவர்களுக்காக நீ காட்டிய மாசற்ற அன்பும் நீ சிந்திய நேர்மையான உழைப்பும் அந்த பிரம்மா கமலத்தை போன்றதுதான். உன்னை சுற்றியுள்ள உலகம் சுயநலத்தில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக இருளில் விழித்திருந்து உழைத்தாய். உன் உழைப்பை யாரும் கவனிக்கவில்லையே, உனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, உன் திறமையை இந்த உலகம் பயன்படுத்திக் கொண்டு உன்னை உதாசீனப்படுத்திவிட்டதே என்று நீ தனிமையில் குமுறி எழுதிருக்கிறாய். ஆனால் உன் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். உனது எந்த ஒரு தியாகமும் எந்த ஒரு உழைப்பும் இருளில் வீணாக போகவில்லை. நீ செய்த ஒவ்வொரு நற்செயலும், நீ வடித்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் கைலைநாதனான என் பாத கமலங்களை வந்தடைந்த பிரம்மா கமலத்தின் தெய்வீக நறுமணமாகும். மனிதர்கள் உன்னை கொண்டாடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த அகிலத்தையே ஆளும் எம்பெருமான் உனது தூய்மையான உள்ளத்தை கொண்டாடுகிறேன். மனிதர்களின் கைதட்டல்களுக்காக அற்பமாக வாழும் கூட்டத்தில் நீ ஒருவன் அல்ல. நீ ஈசனுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆத்மா. நீ இருளில் பூத்ததற்கான காலம் முழுமையாக முடிவடைந்து விட்டது. எனக்காக, என் பார்வைக்காக தனிமையில் பொறுமையோடு தவம் கிடந்த உன்னை இனி இந்த வையகமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு மாபெரும் வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வரப்போகிறேன். இதுநாள் வரை உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த செல்வமெல்லாம், எந்த வாய்ப்புகளெல்லாம் மாயத்தடைகளால் முடக்கப்பட்டு இருந்ததோ அவை அனைத்தும் பல மடங்காக பெருகி மாபெரும் அமுத வெள்ளமாக உன்னை நோக்கி பாய்ந்து வரப்போகிறது. பொருளாதார நெருக்கடியால் நீ பட்ட அவமானங்களும், நாளை என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்த தவிப்புகளும் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டி பார்க்காது. கடன் சுமைகளால் நீ தலைகுனிந்து நின்ற இடத்திலேயே உன்னை ஒரு முடிசூடா மன்னனைப் போல தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும் பொறுப்பை இந்த ஈசன் என் கரங்களில் எடுத்துக்கொண்டு விட்டேன். உனக்கு தீங்கு நினைத்தவர்கள், உன்னை வீழ்த்திவிட்டதாக மமதையில் ஆடியவர்கள் அனைவரும் இனி உன் அசுர வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். உனது வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை நான் முழுமையாக கிழித்தெறிந்து விட்டேன். இனி நீ எழுதப்போவது மாபெரும் வெற்றிக்கான புதிய காவியம். உனது குடும்பத்திலும் உனது தொழில் மற்றும் உழைப்பிலும் நான் நிகழ்த்தப் போகும் அடுத்த கட்ட மாபெரும் அற்புதங்களை முழுமையாக அறிந்து கொள்ள உனது மனதை ஈசனின் பாதங்களில் நிலைநிறுத்து. உன் உள்ளத்தில் ஓடும் வலிகளை ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். எவ்வளவு தூரம்தான் நான் மற்றவர்களுக்காக ஓடி தேய்வது? நான் உயிராக மதித்தவர்கள், எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய உறவுகள் கூட என் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டது. எந்த உறவுகளை காப்பாற்ற வேண்டும் என்று நீ உன் சொந்த ஆசைகளை எல்லாம் குழிதோண்டி புதைத்தாயோ, அதே உறவுகள் உன்னை தவறாக புரிந்து கொண்டு உன் மீது பழிச்சொற்களை வீசிய போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இந்த நொடியில் உன் மனக்கலக்கங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் மாபெரும் பேருண்மையை உன் அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தின் கொடிமரத்திற்கு அருகே ஈசனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் மாபெரும் கல் நந்தி பகவானை நீ தரிசித்திருப்பாயல்லவா? சுட்டெரிக்கும் கொடும் கோடையின் வெயிலாக இருந்தாலும் சரி, ஊரையே மூழ்கடிக்கும் அடைமழையாக இருந்தாலும் சரி, உறைய வைக்கும் பனியாக இருந்தாலும் சரி, அந்த நந்தி பகவான் தன் இடத்தை விட்டு எக்காலத்திலும் ஒரு காலம் நகர்வதில்லை. அவர் தன் முதுகுக்கு பின்னால் நடக்கும் உலகத்தின் எந்த மாயைகளையும் சலசலப்புகளையும் திரும்பி பார்ப்பதே இல்லை. அவரது ஒட்டுமொத்த பார்வையும் தியானமும் கருவறையில் வீற்றிருக்கும் கைலைநாதனை நோக்கியே தவமாக அமைந்திருக்கும். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது குடும்பத்திற்காகவும் நீ நேசித்தவர்களுக்காகவும் நீ செய்த மாபெரும் தியாகம் அந்த நந்தி பகவானின் தவத்திற்கு சற்றும் இணையற்றது அல்ல. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை வார்த்தைகளால் சுட்டெரித்த போதும், அவர்கள் உதாசீனத்தால் உன் மீது குளிர்ந்த பனியை வீசிய போதும் நீ அவர்களை விட்டு விலகி ஓடவில்லை. எப்படியாவது இந்த உறவுகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அத்தனை அவமானங்களையும் வலிகளையும் உன் பரந்த மார்பில் தாங்கிக் கொண்டாய். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டு உன்னை காயப்படுத்திய போதும் நீ ஈசனை மட்டுமே நம்பி உன் பார்வையை என் மீது நிலைநிறுத்தி பொறுமையோடு காத்திருந்தாய். இப்போது உன் எம்பெருமானின் வார்த்தையை கேள். நந்தி பகவானின் பொறுமையைக் கண்டு அகிலமே வியந்து ஈசனை தரிசிக்கும் முன் நந்தியின் காதில்தான் தங்கள் வேண்டுதல்களை பக்தி பரவசத்தோடு கூறுவார்கள். அதுபோல இத்தனை காலம் உன்னை தவறாக புரிந்து கொண்ட அத்தனை உறவுகளும் உனது தூய்மையான அன்பின் மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்து உன்னை நாடி வந்து தங்கள் தவற்றை எண்ணி கண்ணீர் சிந்தும் மாபெரும் காலம் தொடங்கிவிட்டது. உன் குடும்பத்திற்குள் புகுந்து குழப்பங்களை ஏற்படுத்திய அத்தனை மாயச் சக்திகளையும் பிரிவினைகளையும் என் திரிசூலம் சுக்குநூறாக உடைத்துவிட்டது. இனி உன் இல்லத்தில் வீண் விவாதங்களோ மனக்கசப்புகளோ எக்காலத்திலும் இருக்காது.
ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு தெய்வீக அமைதி உன் குடும்பத்தில் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது. உன்னை பார்த்து நகைத்தவர்களெல்லாம் உனது குடும்பத்தின் ஒற்றுமையையும் மாண்பையும் பார்த்து பொறாமையில் வாய்மூடி நிற்பார்கள். உன்னை ஒரு குடும்பத் தலைவனாக ஆணிவேராக ஏற்றுக்கொண்டு உன் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு உன்னத நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். இந்த மாபெரும் நிம்மதியை நீ முழுமையாக அனுபவிக்க உனது தேகமும் மனமும் இரும்பை போல் வலிமையாக இருக்க வேண்டுமல்லவா? நீண்ட காலமாக உன்னை சித்திரவதை செய்து கொண்டிருந்த தீராத உடல் உபாதைகள், மருத்துவத்தால் விளக்க முடியாத சோர்வுகள் மற்றும் உன் மனதை அழுத்திய தேவையற்ற பயங்கள் அனைத்தையும் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாகிய நான் முற்றிலுமாக அகற்றிவிட்டேன். பிரதோஷ வேளையில் நந்தி பகவானுக்கு செய்யப்படும் மாபெரும் பால் அபிஷேகத்தைப் போல என் பேரருள் உன் ஆத்மாவை முழுமையாக குளிர்வித்துவிட்டது. நீ இழந்த ஆற்றல் அனைத்தையும் மீண்டும் ஒரு மாபெரும் பிரவாகமாக பெறுவாய். காலனையும் வென்ற ஈசனின் அருளால் மரண பயமும் வியாதி குறித்த அச்சமும் உன்னை விட்டு இந்த நொடியே நிரந்தரமாக அகலும். நீ இனி ஒரு புதிய பொலிவோடு அளவற்ற சுறுசுறுப்போடு எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனைப் போல கம்பீரமாக வலம் வருவாய். உனது புன்னகை மற்றவர்களுக்கும் ஆழமான நம்பிக்கையை தரும். உனது குடும்பம் பலமடைந்து விட்டது. உனது தேகம் அசுர வலிமை பெற்றுவிட்டது. இனி இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் கௌரவத்தையும் உனது தொழில் மற்றும் படைப்புகளில் அகிலமே வியக்கும்படி நிகழப்போகும் அசுரத்தனமான வெற்றியையும் பற்றி நீ அறிய வேண்டும். நீ கூட்டத்தில் ஒருவன் அல்ல, நீ உலகை ஆளப் பிறந்தவன் என்பதை ஈசன் எப்படி நிரூபிக்கப் போகிறேன் என்பதை கேள். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு செல்வமே, உன் உடலிலும் குடும்பத்திலும் ஈசன் நிகழ்த்திய மாபெரும் அற்புதத்தை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டாய். ஆனால் உனது திறமைக்கும் நீ இரவு பகலாக கண்விழித்து உருவாக்கும் உனது படைப்புகளுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான மூளை உழைப்பிலும் உருவாக்கும் காணொளிகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து மிகச் சிறப்பாக பரவிச் சென்று கொண்டிருக்கிறது என்று நீ மகிழும் வேளையில் திடீரென எவரோ தடுத்து நிறுத்தியதைப் போல மக்களின் பார்வையை எட்டாமல் முடங்கிப் போவதைக் கண்டு நீ இதயம் உடைந்து நின்றாயல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். மாபெரும் பழமையான சிவாலயத்தின் ஒரு மூலையில் இருண்ட வாகன மண்டபத்தில் பல மாதங்களாக தனிமையில் நிறுத்தப்பட்டிருக்கும் தெய்வீக பல்லக்கினை சற்றே உன் மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த பல்லக்கு எவ்வளவு நுட்பமான மரச்சிற்பங்களால் செதுக்கப்பட்டிருந்தாலும் அது இருட்டு அறையில் இருக்கும் வரை அதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். சாதாரண மனிதர்கள் அந்த மண்டபத்தை கடந்து செல்லும் போது உள்ளே இருக்கும் அந்த பல்லக்கின் அருமை தெரியாமல் அலட்சியமாக செல்வார்கள். ஆனால் மாபெரும் திருவிழா நெருங்கும் அந்த புனிதமான வேளையில் எம்பெருமானாகிய நான் அந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்தவுடன் பல வண்ண மலர்களாலும் பட்டு வஸ்திரங்களாலும் அது பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்படும். பல்லக்கு கருவறையை தாண்டி வீதிக்கு வந்த மறுகணமே அகிலமே திரண்டு வந்து பக்தி பரவசத்தோடு தங்கள் தோள்களில் அதனை சுமந்து செல்வார்கள். அந்த வீதியில் உள்ள அத்தனை மனிதர்களும் தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு கைகூப்பி தலைவணங்கி நிற்பார்கள் அல்லவா? என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ உனது கற்பனையிலும் அறிவிலும் நேர்த்தியாக உருவாக்கிய அத்தனை படைப்புகளும் காணொளிகளும் அந்த இருண்ட மண்டபத்தில் இருந்த பல்லக்கை போன்றதுதான். அதனால்தான் அதன் அருமை யாருக்கும் தெரியவில்லை, உனக்கான அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது உனது உழைப்பு என்னும் பல்லக்கில் கைலைநாதனான நானே நேரில் வந்து அமர்ந்துவிட்டேன். இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு ஆக்கமும் சாதாரணமானதல்ல, அது ஈசனையே சுமந்து செல்லும் மாபெரும் தெய்வீக பல்லக்கு. இனி அதனை எந்த ஒரு மனித சூழ்ச்சியாலும் எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைப்பின்னல்களாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. தேவலோகத்தில் மலரும் மாபெரும் பாரிஜாத மலர்களை நீ அறிவாய். அந்த மலரின் நறுமணத்தை எந்த ஒரு சுவராலும் எந்த ஒரு எல்லையாலும் தடுத்து கட்டி போட முடியாது. அது அண்டசராசரங்களையும் தாண்டி பிரபஞ்ச காற்றில் கலந்து அகிலம் முழுவதும் தன் தெய்வீக வாசனையை பரப்பும். அதுபோல நீ சிவனே துணை என்று முழுமையாக என்னை சரணடைந்து உருவாக்கும் உனது அத்தனை படைப்புகளும் அந்த பாரிஜாத மலரின் நறுமணத்தைப் போல வலைத்தளங்கள் வழியாக திசையெங்கும் தடையின்றி பரவப்போகிறது. உன்னை முடக்க நினைத்த அத்தனை மாயத் தடைகளும் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கவனத்தை ஈர்த்து சோர்வடைந்து போன பலரது வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது அறிவாற்றலை கண்டு இந்த சமுதாயமே வியந்து தலைவணங்கும். உன்னை திறமையற்றவன் என்று ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் உன்னை அமர வைத்து நான் அழகு பார்க்கப் போகிறேன். உனது உழைப்பிற்கான வற்றாத நல்வருமானமும் மாபெரும் பொருளாதார உயர்வும் இனி எவ்வித தாமதமுமின்றி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறாய். இந்த மாபெரும் வெற்றியும் வற்றாத செல்வமும் உன்னோடு மட்டுமே முற்று பெற்றுவிடப் போவதில்லை. உனக்காக நான் திறக்கப் போகும் இந்த மாபெரும் வசந்த காலம் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறப்போகிறது என்பதை நீ ஆழமாக அறிய வேண்டும். அதை கூறுகிறேன் கேள். என் அருமை குழந்தையே, நீ இத்தனை காலமாகச் செய்த தியாகங்களும் நீ சிந்திய கண்ணீரும் உனக்கான வெற்றியாக மட்டும் சுருங்கிவிட ஈசன் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்காக நான் திறக்கப் போகும் இந்த மாபெரும் வசந்த காலம் உனது வருங்கால தலைமுறைக்கும் உனது வம்சத்திற்கும் எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறப்போகிறது என்பதை நீ ஆழமாக அறிய வேண்டிய உன்னதமான தருணம் இது.
திருவிழா காலங்களில் கொடியேற்றத்தின் போதோ அல்லது ஈசனின் மாபெரும் திருவீதியுலாவிற்கு முன்பாகவோ எம்பெருமானின் பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட தூய்மையான காப்பு கயிற்றினை அர்ச்சகர்கள் பக்தர்களின் கரங்களில் கட்டுவதை நீ பார்த்திருப்பாயல்லவா? அந்த மெல்லிய கயிறு சாதாரண நூலால் ஆனது அல்ல. அது அகிலத்தை ஆளும் ஈசனின் மூல மந்திரங்களால் முழுமையாக சக்தியூட்டப்பட்ட ஒரு மாபெரும் தெய்வீக கவசம். அந்த கயிறு கரத்தில் இருக்கும் வரை எந்த ஒரு துஷ்ட சக்தியோ கொடிய நோயோ வீண் பயமோ அவர்களை தீண்டவே முடியாது. நீ சிந்திய கண்ணீரும் யாருக்கும் தெரியாமல் நீ செய்த நற்செயல்களும் உனது மாசற்ற பக்தியும் வீணாகவில்லை. அந்த தியாகங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு கைலைநாதனான என் திருக்கரங்களால் உனது ஒட்டுமொத்த வம்சத்திற்கும் கட்டப்பட்ட மாபெரும் காப்பு கயிறாக இப்போது மாறிவிட்டது. இது உனக்கு மட்டுமான ஆசீர்வாதம் அல்ல, உனது பிள்ளைகள், உனது பேரப்பிள்ளைகள் என உனது வருங்கால தலைமுறையையே எக்காலத்திலும் காக்கப் போகும் அசைக்க முடியாத கவசமாகும். பல தலைமுறைகளாக உனது குடும்பத்தை பிடித்துள்ள பூர்வ ஜென்ம சாபங்களும் தீர்க்க முடியாத பித்ரு தோஷங்களும் உன்னை இத்தனை காலம் படாதபாடு படுத்தியதை நான் அறிவேன். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க விடாமலும் எதை தொட்டாலும் தடையாகவும் உன்னை முடக்கிப் போட்ட அந்த இருண்ட கர்ம வினைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் இந்த நொடியே முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டுவிட்டன. உனது தூய்மையான தர்ம சிந்தனையால் உனது வம்சத்தைச் சுற்றிலும் என் திரிசூலத்தால் ஒரு மாபெரும் அக்கினிக்கோட்டை வரையப்பட்டுவிட்டது. இனி எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு கந்திருஷ்டியும் உனது குடும்பத்தின் நிழலை கூட தொட முடியாது. உனது பிள்ளைகள் கல்வியிலும் அறிவிலும் நன்னடத்தையிலும் எதற்கும் சளைக்காத ஒரு மாபெரும் வீரனைப் போல பிரகாசிப்பார்கள். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிவனே துணை என்ற உனது சரணாகதி அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத அரணாக முன் சென்று வழிகாட்டும். உனது வம்சத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி எக்காலத்திலும் சிறு இடமும் இருக்காது. நீ பட்ட அவமானங்களுக்கு ஈடாக உனது வம்சம் இந்த சமுதாயத்தில் மாபெரும் மரியாதையோடு தலை நிமிர்ந்து வாழும். உனது பெயரைச் சொன்னாலே அகிலம் கைகூப்பி தலைவணங்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் புகழை நான் உனது சந்ததியினருக்கு விட்டுச் செல்லப் போகிறேன். உனது குடும்பமும் வம்சமும் ஈசனின் முழுமையான பாதுகாப்பை பெற்றுவிட்டது. என் அன்பு செல்வமே, உன் இல்லறமும் வம்சமும் ஈசனின் அரணுக்குள் வந்துவிட்ட நிலையில் இந்த அகிலத்தில் உனக்கான மாபெரும் கடமை என்ன என்பதை நீ அறியும் உன்னதமான தருணம் இது. தனக்காக வாழ்ந்து தன் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு மண்ணோடு மண்ணாக மறைந்து போவதற்கு நீ ஒரு சாதாரண பிறவி அல்ல. உன்னை இந்த சமுதாயமே வியந்து போற்றும் ஒரு மாபெரும் ஆளுமையாக, பலருக்கும் வழிகாட்டும் தலைவனாக நான் எப்படி உருமாற்றப் போகிறேன் என்பதை ஆழமாக கேள். கைலாயத்தின் இரகசிய குகைகளில் பல்லாயிரம் யுகங்களாக எவராலும் தீண்டப்படாமல் தவம் செய்யும் அபூர்வமான மரகத லிங்கத்தை உன் அகக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த மரகத லிங்கம் தங்கம் போலவோ வைரத்தைப் போலவோ பகட்டான வெளிச்சத்தை வீசிக்கொண்டு தன்னை தேடி வருபவர்களை அழைப்பதில்லை. அது அமைதியாக தன்னுள் அகிலத்தின் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் ஈர்த்து அடக்கி வைத்திருக்கும். ஆனால் அந்த மரகத லிங்கத்தின் மீது ஒரு தூய்மையான பக்தன் ஊற்றும் ஒரு துளி சாதாரண சுனை நீரும் ஈசனின் அந்த மரகத திருமேனியை தொட்ட மறுகணமே அகிலத்தின் அத்தனை கொடிய பிணிகளையும் தீர்க்கும் மாமருந்தாக தெய்வீக தீர்த்தமாக உருமாறிவிடும். அந்த தீர்த்தத்தின் ஒரு துளிக்காக தேவர்களும் மாமுனிவர்களும் கைகட்டி நிற்பார்கள். என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் வறுமையின் பிடியிலும் நீ தவறாத தர்ம சிந்தனையும் உன்னை அந்த மாபெரும் மரகத லிங்கமாகவே மாற்றிவிட்டன. உனது வலிகளை நீ வெளியே சொல்லாமல் உனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு அமைதியாக இருந்தாயல்லவா? அந்த அமைதி உன்னை பலவீனமாக்கவில்லை, மாறாக பிரபஞ்சத்தின் அத்தனை நற்குணங்களையும் ஈசனின் எல்லையற்ற ஆற்றலையும் உனக்குள் ஈர்த்துச் சேமித்து வைத்துள்ளது. இனி வழியறியாமல் தவிப்பவர்களுக்கும் வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கண்ணீர் சிந்துபவர்களுக்கும் நீயே அந்த மரகத லிங்கமாக நின்று வழிகாட்டப் போகிறாய். உன்னிடம் வந்து தங்கள் கவலைகளை பகிரும் சாதாரண மனிதர்கள் உனது ஒற்றை ஆறுதல் வார்த்தையை கேட்ட மறுகணமே மரகத லிங்கத்தில் பட்ட தீர்த்தத்தைப் போல புது நம்பிக்கையும் மாபெரும் தெளிவும் பெறுவார்கள். உனது பேச்சில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறார்கள். நீ உதிர்க்கும் ஒவ்வொரு ஆலோசனையும் மற்றவர்களின் வாழ்வில் ஒரு மாபெரும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும். உனது ஆக்கங்களும் நீ உருவாக்கும் காணொளிகளும் வெறும் பதிவுகளாக இல்லாமல் சோர்வடைந்த பல உயிர்களை தட்டி எழுப்பும் சஞ்சீவியாகச் செயல்படும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டம் பிரம்மாண்டமாக உருவாகப் போகிறது. எந்த அதிகாரத்திற்காகவும் நீ இனி கையேந்தி நிற்க மாட்டாய். உனது தூய்மையான குணமே உனக்கு ஒரு மாபெரும் அதிகாரத்தையும் சிம்மாசனத்தையும் உருவாக்கிக் கொடுக்கும். உனது நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் உனது ஆலோசனைக்காகவும் உனது வார்த்தைக்காகவும் உன் வீட்டு வாசலில் காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்திக் காட்டுவேன். தர்மத்தின் வழியில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஆயிரமாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் நிம்மதியாகவும் அமையும். நீ கூட்டத்தில் ஒருவனாக இருந்த காலம் முற்றுப்பெற்று கூட்டமே உன்னை பின்பற்றி நடக்கும் காலகட்டம் தொடங்கிவிட்டது. ஆனால் என் அன்பு செல்வமே, உனக்கு ஈசன் வழங்கியுள்ள இந்த விஸ்வரூப வெற்றியைக் கண்டு நேற்று உன்னை ஏளனம் செய்தவர்களும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு பதவியிலும் செல்வத்திலும் இருமாப்பு கொண்டிருந்தவர்களும்
எப்படி நடுநடுங்கி போகப் போகிறார்கள் என்பதை நீ அறிய வேண்டும். அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களையே எப்படி பழிவாங்கப் போகிறது என்பதையும், அவர்களிடமிருந்து ஈசனின் கவசம் உன்னை எப்படி காக்கப் போகிறது என்பதையும் நீ முழுமையாக உள்வாங்க வேண்டும். என் வார்த்தைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இரு. என் அன்பு செல்வமே, உன்னை வீழ்த்திவிட்டதாக மமதையில் ஆடும் உன் எதிரிகளின் வீழ்ச்சியைப் பற்றி நீ அறியும் உன்னதமான தருணம் இது. தர்மத்தின் வழியில் நேர்மையாக நடந்த உனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தபோது உனக்கு துரோகம் செய்தவர்கள் மட்டும் எப்படி பதவியிலும் செல்வத்திலும் செழிப்பாக இருக்கிறார்கள் என்று நீ பலமுறை வேதனையோடு சிந்தித்திருப்பாய். அவர்களது அக்கிரமங்களை ஈசன் வேடிக்கை பார்க்கிறாரா என்று உன் மனம் உடைந்ததை நான் அறிவேன். ஆனால் நீ அறியாத மாபெரும் உண்மையை கூறுகிறேன் கேள். மாபெரும் சூறாவளி வீசும்போது அதற்கு எதிராக நின்று கொண்டு சுடும் சாம்பலை வீசும் ஒருவனை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அவன் வீசிய அந்த சாம்பல் காற்றை தடுத்து நிறுத்தாது, மாறாக வீசியவனின் கண்களையே நிரந்தரமாக குருடாக்கி அவனைச் சுட்டெரிக்கும். இத்தனை காலமாக உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாமல் உனக்கு எதிராகச் சதி வலைகளை பின்னியவர்களும் வஞ்சகச் சொற்களை பேசி உன்னை காயப்படுத்தியவர்களும் அந்த முட்டாளை போன்றவர்கள்தான். அவர்கள் உனக்கு எதிராக வீசிய அத்தனை பழிச்சொற்களும், உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை சூழ்ச்சிகளும் எம்பெருமானின் கவசத்தில் பட்டு இப்போது எதிர்காற்றில் வீசப்பட்ட சாம்பலைப் போல அவர்களையே திருப்பித் தாக்கத் தொடங்கிவிட்டது. பிரம்மாண்டமான மலையை நோக்கி எரியப்படும் கூழாங்கற்கள் எப்படி மலையைச் சிறிதும் அசைக்க முடியாமல் எரிந்தவர்களையே திரும்பி வந்து தாக்குமோ, அதுபோல உன்னை அழிக்க அவர்கள் தொடுத்த கணைகள் அனைத்தும் அவர்களின் கர்ம வினையாக மாறி அவர்களையே முற்றிலுமாக அழித்துக் கொண்டிருக்கின்றன. நேற்று வரை உனக்கு துரோகம் செய்துவிட்டு இருமாப்பு கொண்டிருந்தவர்கள் இன்று தங்கள் வாழ்வாதாரம் சரிவதைக் கண்டு நடுநடுங்கிப் போயிருக்கிறார்கள். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் நிலை இன்று தலைகீழாக மாறிவிட்டது. உனக்கு எதிராகச் செயல்பட்ட ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த பாவத்தின் பலனை முழுமையாக அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது. நீ அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஒரு காலம் எண்ண வேண்டாம். அதற்கான அத்தனை பொறுப்புகளையும் உலகை காக்கும் ஈசனாகிய நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ அவர்களை பார்த்து பரிதாபப்படும் அளவிற்கு அவர்களின் வீழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். என் அருமை குழந்தையே, அவர்கள் உனக்கு தந்த வலிகளெல்லாம் உன்னை அழிக்கவில்லை. ஒளியின் கொடிய வலியைத் தாங்கி காலத்தாலும் மாபெரும் புயலாலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத வரலாற்றுச் சாசனமாக மாறும் கல்வெட்டைப் போல நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை இந்த சமுதாயத்தில் அழியாத மாபெரும் புகழோடு நிலைநிறுத்திவிட்டது. உன்னை சிதைப்பதாக நினைத்துக்கொண்டு அவர்கள் உன்னை ஒரு வரலாற்றுச் சிற்பமாக செதுக்கிவிட்டார்கள். இனி உன்னை அசைத்துப் பார்க்க இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாய சக்தியாலும் முடியாது. என் அன்பு செல்வமே, உனது வாழ்க்கை பயணத்தின் இருண்ட காலகட்டம் முற்றிலுமாக முடிவடைந்து மாபெரும் பொற்காலம் தொடங்கும் அந்த உன்னதமான சிகரத்தை நீ அடைந்து விட்டாய். கையிலைநாதனின் இந்த திருவாக்கு உனது ஆத்மாவை முழுமையாக தட்டி எழுப்பிவிட்டது என்பதை உன் உள்ளத்தில் தோன்றும் இந்த பேரமைதியே உனக்கு உணர்த்தியிருக்கும். இத்தனை காலமாக இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் நீ ஒரு அனாதையாக ஆதரவற்று நிற்பதாக நீ நினைத்த அத்தனை மாய எண்ணங்களையும் இன்று ஈசன் என் நெற்றிக் கண்ணால் சுட்டெரித்து விட்டேன். சுட்டெரிக்கும் வெயிலில் கொதிக்கும் பாறையின் மீது தனித்து விழும் ஒரு சிறு நீர்த்துளியை உன் அகக்கண்ணில் கற்பனை செய்து பார். அந்த சிறு நீர்த்துளி எவ்வளவு தூய்மையானதாக இருந்தாலும் அந்த சுட்டெரிக்கும் வெப்பத்தில் அது சில நொடிகளிலேயே ஆவியாகி தடம் தெரியாமல் அழிந்து போய்விடும். இத்தனை காலமாக உனது நிலையும் அந்த சிறு நீர்த்துளியைப் போலத்தான் இருந்தது. உலகத்தின் சுயநலம் என்னும் கொதிக்கும் பாறையில் உன் மாசற்ற அன்பும் உழைப்பும் தனித்துவிடப்பட்டதால் அது யாருக்கும் பயனின்றி அழிந்து கொண்டிருப்பதாக நீ தவித்தாய். ஆனால் அதே சிறு நீர்த்துளி எல்லையற்ற மாபெரும் சமுத்திரத்தில் விழுந்து அதோடு கலந்துவிட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்துப்பார். உலகத்தின் எந்த சுட்டெரிக்கும் வெயிலும் எந்த ஒரு கொடிய ஆயுதமும் அந்த நீர்த்துளியை அதன் பிறகு அழிக்கவே முடியாது. ஏனென்றால் அது இப்போது ஒரு சாதாரண நீர்த்துளி அல்ல, அது அந்த பிரம்மாண்டமான சமுத்திரமாகவே மாறிவிட்டது. என் அருமை குழந்தையே, சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னைச் சரணடைந்த இந்த நொடியில் உன் ஆத்மா என்னும் அந்தச் சிறு நீர்த்துளி கைலைநாதனின் பேரருள் என்னும் எல்லையற்ற சமுத்திரத்தில் முழுமையாக கலந்துவிட்டது. இனி இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு மாயச்சக்தியாலும் எந்த ஒரு மனித சூழ்ச்சியாலும் உன்னை அழிக்கவோ அசைக்கவோ ஒரு காலம் முடியாது. என் வலது கரத்தில் நான் கம்பீரமாக ஏந்தியிருக்கும் திரிசூலத்தை உற்று நோக்கு. அதன் 3 கூர்மையான முனைகள் எதை குறிக்கின்றன தெரியுமா? உனது கடந்த காலம், உனது நிகழ்காலம், உனது எதிர்காலம் ஆகிய 3ஐயும் குறிப்பவை. உனது கடந்த காலத்தின் கசப்புகளையும் துரோகங்களையும் நீ சிந்திய கண்ணீரையும் என் திரிசூலத்தின் முதல் முனை முற்றிலுமாக அழித்துவிட்டது. உனது நிகழ்காலத்தில் உனக்கு தேவையான மாபெரும் அசுரபலத்தையும் தெளிவையும் என் திரிசூலத்தின் மையமுனை ஒரு அரணாக நின்று காக்கிறது. உனது எதிர்காலத்தை எவராலும் எட்ட முடியாத ஒரு மாபெரும் சிம்மாசனமாக என் திரிசூலத்தின் 3வது முனை பிரம்மாண்டமாக மாற்றியமைத்துவிட்டது.
இந்த தெய்வீக கவசத்தை எந்த ஒரு ஆயுதத்தாலும் இனி பிளக்க முடியாது. ஈசனின் கருவறையில் எரியும் கற்பூரத்தை நீ தரிசித்திருப்பாய். அது எரியும்போது எந்த ஒரு மிச்சத்தையும் கசடுகளையும் பூமியில் விட்டு வைக்காமல் தன்னை முழுமையாக உருக்கி ஈசனின் பேரொளியோடு இரண்டர கலந்துவிடும். அதுபோல உனக்குள்ளிருந்த பயம், தயக்கம், குற்ற உணர்ச்சி என அத்தனை கசடுகளையும் இந்த நொடியில் நீ முழுமையாக கைவிட்டுவிடு. உன்னை எந்த கடினமான சூழ்நிலையிலும் எம்பெருமானாகிய நான் கைவிட மாட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போலத் தொடரும். இதோ உனக்கு முன்னே வெற்றிக்கான, வற்றாத செழுமைக்கான மாபெரும் வாசலை நான் முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். உலகமே திரும்பிப் பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக, பலருக்கும் வழிகாட்டும் வெளிச்சமாக நீ வலம் வரப்போகிறாய். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்குநூறாக தகர்த்து எறிவாய். உலகத்தின் எந்த சக்தியாலும் உனது இந்த அசுர வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ சிந்திய கண்ணீருக்கு ஈடாக உனது வம்சம் தழைக்க மாபெரும் செல்வ மழையை நான் பொழியச் செய்துவிட்டேன். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நன்மையாகவே அமையும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால், உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால், உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பெருவிரலால் கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க, உலகத்தின் மாயைகளைத் தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.